இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு மாதம் 2-3 மாதம் கிட்ட மேலேயே ஆகிப்போச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. இனிமேல் இந்த வேலையும் நம்மளே எடிட்டிங் பண்ணி நம்மளே அந்த வீடியோவையும் எடுத்துட்டு எடிட்டிங் பண்ணி போடலாங்கிற ஒரு இதில் கொஞ்சம் கற்றுருக்கேன். அந்த இதை வச்சு நான் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு எள்ளு வேர்க்கடலை இதெல்லாத்தையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருளை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து உடைக்காத உளுந்து முழு உளுந்தாக எடுத்திருக்கேன். கருப்பு எண்ணெய் உளுந்த உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து கருப்பு உளுந்து வந்து இதே டம்ளரால் நான் அளவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இதே டம்ளரால் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 டம்ளர் கருப்பு உளுந்து, 1/2 டம்ளர் நம்ம புழுங்கல் அரிசி, மொத்தத்தில் இது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதே டம்ளரால் 1 டம்ளர் எள்ளு, கருப்பு எள்ளு, 1 டம்ளர் வேர்க்கடலை. நம்ம உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வந்து ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.25 டம்ளர் கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வறுக்கிறத பார்க்கணும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அரிசி, எள்ளு, நம்ம உளுந்து இந்த மூணுத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்தை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சட்டி லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த கருப்பு உளுந்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதோட இந்த அரிசியும் சேர்த்துறேன். அரிசியும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா ஸ்லோவாக, அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா செவந்து வரணும். நம்ம அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவில் வறுபடணும். அரிசியும் உளுந்தும் அரிசியும் நல்லா செவந்து வந்துட்டு இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுருவோம். இப்போ அடுத்தாப்புல அதே கடாயில் இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறிட்டு இருக்கட்டும். அதே கடாயில் இப்போ இந்த எள்ளை போட்டுடலாம். எள்ளு போட்டுட்டு எள்ளு வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வெடிச்சு வரணும், அந்த அளவுக்கு எள்ளையும் வறுத்து எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த எள்ளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நான் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்ப்போம். இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்தும் அரிசியும் ஆற வச்சுருந்தோம் தனியாக ஒரு பிளேட்டில். அதை நான் 2 ட்ரிப்பாக அரைச்சி நான் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இதை வந்து மிக்சி ஜாரில் பாதி சேர்த்துருக்கேன், பாதி இதில் வச்சுருக்கேன். இது 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து உருண்டை பிடிக்க தேவையில்லை. நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்து பிடிக்க தேவையில்லை. அதனால் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கடுத்து எள்ளையும் நல்ல எண்ணெய் வர்ற அளவுக்கு நல்லா அரைக்கணும். இப்போ எள்ளையும் உள்ள சேர்த்துறேன். இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். இப்போ எள்ளு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாக வர்ற மாதிரி எண்ணெய் கசிகிற அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதோட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி அதை உள்ளே கொட்டிடலாம். இப்போ வந்து இந்த எள்ளும் வெள்ளத்தையும் ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் கசிஞ்சு வரணும், எள்ளுலையும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்ல மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையில் உள்ள எண்ணெய் இது எல்லாத்தையுமே நல்ல மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்படியே உருண்டையாக பிடிக்கணும்னா கூட இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் அதுலேயே வந்துருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா நல்லா டைட்டாக பிடிக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் பொடி வந்து ஃபஸ்ட்டே வந்து சேர்த்து பிசைஞ்சுருக்கணும். அதை இப்போ வந்து நான் சேர்த்துறேன். நான் ஏலக்காவும் சுக்கும் ரெண்டையும் சேர்த்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை ரெண்டையுமே நான் உள்ளே போட்டுறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்ததுன்னா வறுத்துட்டு இந்த மாவோட கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவோடைய உளுந்து நம்ம அரிசி அரைக்கும் போது ஒரு 5-6 ஏலக்காயும் ஒரு துண்டு சுக்கையும் போட்டு கூட நீங்கள் அரைச்சி இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
நான் அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த நெய்யை வந்து ஊற்றிட்டு இப்போ பிடிக்க போகிறோம். மாவு நிறைய இருக்கிறதுனால இப்போ பாதியாக நான் நெய்யை ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி பாதியை ஊற்றிக்கிறேன். ஆறிட்டுனா சீக்கிரத்தில் அதை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ வந்து பாதி இதுக்கு கொஞ்சம் இப்போ வந்து நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். சேர்த்துட்டு கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க. நல்லா லைட்டாக அப்படி மாவு அள்ளி அள்ளி போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கையால் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கும் போதே நல்லா டைட்டாக அப்படி உருட்டினே இருந்தோம்னாக்கி நல்லா டைட்டாக உருண்டை வந்து நல்லா கெட்டியாக உருண்டுறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு கிணத்துல எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டையே உருட்டிக்கலாம் வேண்டியதான். இதே மாதிரி நல்லா பிடிக்கும் போதே உருட்டும் போதே இப்படி நல்லா டைட்டாக அமுக்கிட்டு இப்படியே நல்லா உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள நல்ல எண்ணெயாக கசிஞ்சு நல்ல உருண்டை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த லட்டு வந்து எல்லாமே மாவை வந்து உருட்டி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு 18 லட்டுக்கிட்ட கிடச்சிருக்கு நான் போட்ட அளவோட. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டை வந்து வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.